சீப் ஊரார். பின்பு சீப் ஊரார் கிபியாவில் இருக்கிற சவுலிடத்தில் வந்து, தாவீது எங்களிடத்தில் எஷிமோனுக்கு தெற்கே ஆகிலா என்னும் மலைக்காட்டிலுள்ள அரணிப்பான இடங்களில் ஒளித்துக் கொண்டிருக்கிறான் அல்லவா? இப்போதும் ராஜாவே, நீர் உம்முடைய மன விருப்பத்தின்படி இறங்கி வாரும், அவனை ராஜாவின் கையில் ஒப்புக் கொடுக்க எங்களால் ஆகும் என்றார்கள். அதற்கு சவுல், நீங்கள் என்மேல் தயை வைத்ததினாலே கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பீர்களாக. நீங்கள் போய் அவன் கால் நடமாடுகிற இடத்தை பார்த்து அங்கே அவனை கண்டவன் யார் என்பதையும் இன்னும் நன்றாய் விசாரித்து அறியுங்கள். அவன் மகா தந்திரவாதி என்று எனக்கு தெரிய வந்தது. அவன் ஒளித்துக் கொண்டிருக்கும் எல்லா மறைவிடங்களையும் பார்த்தறிந்து கொண்டு நிச்சய செய்தி எனக்கு கொண்டு வாருங்கள். அப்பொழுது நான் உங்களோட கூட வந்து அவன் தேசத்தில் இருந்தால் யூதாவில் இருக்கிற சகல ஆயிரங்களுக்குள்ளும் அவனை தேடிப் போவேன் என்றான். அப்பொழுது அவர்கள் எழுந்து சவுலுக்கு முன்னாலே சீப் ஊருக்கு போனார்கள். தாவீதும் அவன் மனுஷரும் எஷிமோனுக்கு தெற்கான அந்தரவெளியாகிய மாகோன் வனாந்தரத்தில் இருந்தார்கள். சவுலும் அவன் மனுஷரும் தாவீதை தேட வருகிறார்கள் என்று அவனுக்கு அறிவிக்கப்பட்டபோது அவன் கன்மலையிலிருந்து இறங்கி மாகோன் வனாந்தரத்திலே தங்கினான். அதை சவுல் கேள்விப்பட்டு மாகோன் வனாந்தரத்திலே தாவீதை பின்தொடர்ந்தான். சவுல் மலையின் இந்த பக்கத்திலும் தாவீதும் அவன் மனுஷரும் மலையின் அந்த பக்கத்திலும் நடந்தார்கள். சவுலுக்கு தப்பிப்போக தாவீது தீவிரித்த போது சவுலும் அவன் மனுஷரும் தாவீதையும் அவன் மனுஷரையும் பிடிக்கத்தக்கதாய் அவர்களை வளைந்து கொண்டார்கள். அந்த சமயத்தில் ஒரு ஆள் சவுலிடத்தில் வந்து, நீர் சீக்கிரமாய் வாரும், பெலிஸ்தர் தேசத்தின் மேல் படையெடுத்து வந்திருக்கிறார்கள் என்றான். அதனால் சவுல் தாவீதை பின்தொடர்கிறதை விட்டு திரும்பி பெலிஸ்தரை எதிர்க்கும்படி போனான். ஆதலால் அவ்விடத்திற்கு சேலா அம்மாலிகோத் என்று பெயரிட்டார்கள். தாவீது அவ்விடத்தை விட்டு புறப்பட்டு என்கேதியில் உள்ள அரணிப்பான இடங்களில் தங்கினான். தாவீதை காட்டிக் கொடுப்பதாக சீப் ஊரார் சவுலுக்கு சொல்லுகிறார்கள். அவர்கள் தாவீதுக்கு துரோகம் பண்ணுகிறார்கள். தாவீது சீப் என்னும் வனாந்திரத்தில் இருக்கிற ஒரு மலையிலே தரித்திருக்கிறார். சவுல் தன்னுடைய பிராணனை வாங்க தேடும்படிக்கு புறப்பட்டிருக்கிறார் என்பதை அறிந்து தாவீது சீப் வனாந்திரத்தில் உள்ள ஒரு காட்டிலே இருக்கிறார். தாவீது யூதா கோத்திரத்தை சேர்ந்தவர். சீப் ஊராரும் யூதா கோத்திரத்தை சேர்ந்தவர்கள். அவர்கள் தன்னுடைய கோத்திரத்தை சேர்ந்தவர்களாக இருப்பதினால் அவர்கள் தனக்கு ஆதரவாயும் உதவியாயும் இருப்பார்கள் என்று தாவீது நினைக்கிறார். தாவீது தன்னுடைய நம்பிக்கையை சீப் ஊரார் மீது வைக்கிறார். ஆனால் சீப் ஊராரோ தாவீதுக்கு துரோகம் பண்ணுகிறார்கள். சவுல் தாவீதை பிடிப்பதற்கு சீப் ஊரார் சவுலுக்கு உதவி செய்வதாக சொல்லுகிறார்கள். பின்பு சீப் ஊரார் கிபியாவில் இருக்கிற சவுலிடத்தில் வந்து, தாவீது எங்களிடத்தில் எஷிமோனுக்கு தெற்கே ஆகிலா என்னும் மலைக்காட்டில் உள்ள அரணிப்பான இடங்களில் ஒளித்துக் கொண்டிருக்கிறான் அல்லவா? இப்போதும் ராஜாவே, நீர் உம்முடைய மன விருப்பத்தின்படி இறங்கி வாரும், அவனை ராஜாவின் கையில் ஒப்புக் கொடுக்க எங்களால் ஆகும் என்று சொல்லுகிறார்கள். சவுல் தங்கள் ஊருக்கு வந்தால் தாவீதை பிடித்து சவுலின் கையில் கொடுப்பதாகவும் சீப் ஊரார் வாக்கு பண்ணுகிறார்கள். சீப் ஊராரும் கேகிலா ஊராரும் துன்மார்க்கமான மனுஷர்கள். தங்களிடத்தில் அடைக்கலமாக வந்தவர்களை காட்டிக் கொடுக்கும் சுபாவம் உடையவர்கள். தாவீது கேகிலா ஊராரை பெலிஸ்தரின் கையிலிருந்து ரட்சித்தார். ஆனாலும் அவர்கள் தாவீதை சவுலின் கையில் பிடித்துக் கொடுக்க ஆயத்தமாக இருந்தார்கள். தாவீதின் மனுஷர் சீப் ஊராரை பாதுகாத்தார்கள். நாபாலின் திரளான ஆட்டு மந்தைகளையும் சத்துருக்களிடமிருந்து பாதுகாத்து வந்தார்கள். இந்த ஊர் ஜனங்களும் தாவீதை சவுலிடத்தில் காட்டிக் கொடுக்க ஆயத்தமாக இருந்தார்கள். ஆகிலா என்னும் பெயருக்கு இருள் என்று பொருள். இது யூதாவின் வனாந்திரத்தில் தென்பகுதியில் உள்ள மலைக்காடு. எஷிமோன் என்னும் பெயருக்கு தேவையற்றது என்று பொருள். இது யூதாவின் வனாந்திர பகுதியை குறிக்கும். தாவீதை ராஜாவின் கையில் ஒப்புக் கொடுக்க எங்களால் ஆகும் என்று சீப் ஊரார் சவுலிடத்தில் சொல்லுகிறார்கள். தாவீது கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்ட ராஜா, மேசியாவின் வம்ச வழியில் வருகிறவர். தாவீதை சவுலின் கையில் ஒப்புக் கொடுப்பது கர்த்தருக்கு விரோதமான செயல்.
சீப் ஊரார் சொன்ன செய்தியை சவுல் அங்கீகரிக்கிறார், மிகவும் சந்தோஷப்படுகிறார். சவுல் சீப் ஊராரிடம், நீங்கள் என்மேல் தயை வைத்ததினாலே கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பீர்களாக என்று சொல்லுகிறார். சவுலுக்கே கர்த்தருடைய ஆசீர்வாதம் கிடைக்கவில்லை. ஆனால் சவுல் சீப் ஊராரை கர்த்தருடைய நாமத்தினாலே ஆசீர்வதிக்கிறார். தாவீதை சவுலிடம் காட்டிக் கொடுப்பது கர்த்தருடைய சித்தம் அல்ல. இதற்காக கர்த்தர் அவர்களை ஆசீர்வதிக்க மாட்டார். கொலைக்காரரையும் தம்மை விட்டு வழிவிலகி போனவர்களையும் கர்த்தர் ஆசீர்வதிக்க மாட்டார். சவுலுக்கும் கர்த்தருடைய ஆசீர்வாதம் இல்லை. ஆனாலும் அவர் சீப் ஊராரை பார்த்து, கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பீர்களாக என்று கூறுகிறார். சீப் வனாந்திரத்திலே தாவீதை பிடிப்பதற்கு சவுல் திட்டமிடுகிறார். ஜனங்கள் தனக்கு சிறிய உதவி செய்தாலும் சவுல் அதை மிகைப்படுத்தி பெரிதாக சொல்லுவார். சீப் ஊரார் சவுலுக்கு தாவீதின் இருப்பிடத்தை சொன்னார்கள். தாவீதை பிடிப்பதற்கு உதவி செய்வதாக சொன்னார்கள். சவுல் உடனே அவர்களிடம், நீங்கள் என்மேல் தயை வைத்தீர்கள் என்று சொல்லுகிறார். இந்த வாக்கியத்திற்கு மற்றவர்கள் யாரும் என் மீது தயை வைக்கவில்லை என்றும், நீங்கள் மாத்திரமே என் மீது தயை வைத்தீர்கள் என்றும் பொருள். சீப் ஊரார் தன்னிடத்தில் தாவீதை பற்றி சொன்னவுடனே சவுல் உடனே சீப் வனாந்திரத்திற்கு புறப்பட்டு போகவில்லை. இது சற்று வினோதமாய் இருக்கிறது. சவுல் எப்போதுமே அவசரப்பட்டு காரியங்களை செய்யக்கூடியவர். ஆனால் இப்போதோ சவுல் நிதானமாய் இருக்கிறார். சவுல் சீப் ஊராரிடத்தில், நீங்கள் போய் அவன் கால் நடமாடுகிற இடத்தை பார்த்து அங்கே அவனை கண்டவன் யார் என்பதையும் இன்னும் நன்றாய் விசாரித்து அறியுங்கள். அவன் மகா தந்திரவாதி என்று எனக்கு தெரிய வந்தது. அவன் ஒளித்துக் கொண்டிருக்கும் எல்லா மறைவிடங்களையும் பார்த்தறிந்து கொண்டு நிச்சய செய்தி எனக்கு கொண்டு வாருங்கள். அப்பொழுது நான் உங்களோட கூட வந்து அவன் தேசத்தில் இருந்தால் யூதாவில் இருக்கிற சகல ஆயிரங்களுக்குள்ளும் அவனை தேடி போவேன் என்று சொல்லுகிறார். சீப் ஊரார் சவுலின் ஆலோசனைகளை ஏற்றுக்கொள்கிறார்கள். அப்பொழுது அவர்கள் எழுந்து சவுலுக்கு முன்னாலே சீப் ஊருக்கு போகிறார்கள். தாவீதும் அவருடைய மனுஷரும் எசிமோனுக்கு தெற்கான அந்தர வெளியாகிய மாகோன் வனாந்தரத்தில் இருக்கிறார்கள். சீப் என்னும் பெயருக்கு பாய்கிறது என்று பொருள். எப்ரோனில் இருந்து தென்கிழக்கே 4 மைல் தூரத்தில் இந்த பட்டணம் அமைந்துள்ளது. இந்த பட்டணத்தை சுற்றிலும் உள்ள தேசத்திற்கு சீப் வனாந்தரம் என்று பெயர். இந்த ஊரில் உள்ள ஜனங்கள் சீப் ஊரார் என்று அழைக்கப்பட்டார்கள். தாவீது இந்த சூழ்நிலையில் 54வது சங்கீதத்தை ஏற்றினார். சீப் என்னும் பெயரில் 2 ஊர்கள் உள்ளன. மாகோன் என்னும் பெயருக்கு வாசஸ்தலம் என்று பொருள். யூதாவில் உள்ள பட்டணம். எப்ரோனில் இருந்து தென்கிழக்கே 7 மைல் தூரத்தில் உள்ளது. இதை சுற்றிலும் உள்ள பகுதி மாகோனின் வனாந்தரம் என்று அழைக்கப்படுகிறது. இது நல்ல விளைச்சல் நிலமாகும். இந்த பகுதியில் உள்ள மக்கள் மாகோனியர் என்று அழைக்கப்பட்டார்கள். மாகோனுக்கு அருகில் உள்ள மலைகளில் பல கெபிகள் உள்ளன. இங்கு தாவீதும் அவர் மனுஷரும் மறைந்து ஜீவித்தார்கள். ஒரு கெபியில் சுமார் 100 முதல் 200 பேர் வரையிலும் ஒளிந்திருக்கலாம். சவுலுக்கு வேவுகாரர் இருப்பது போல தாவீதுக்கும் வேவுகாரர் இருக்கிறார்கள். சவுலும் அவன் மனுஷரும் தாவீதை தேடி வருகிறார்கள் என்று தாவீதுக்கு அறிவிக்கப்படுகிறது. அப்போது தாவீது கன்மலையில் இருந்து இறங்கி மாகோன் வனாந்திரத்திலே தங்குகிறார். அதை சவுல் கேள்விப்பட்டு மாகோன் வனாந்திரத்திலே தாவீதை பின்தொடர்கிறார். சவுல் மாகோன் வனாந்திரத்திலே தாவீதை பின்தொடர்கிறார். இது தாவீதை கொல்வதற்காக சவுல் மேற்கொள்ளும் 19வது முயற்சியாகும். தாவீது இந்த சூழ்நிலையில் 54வது சங்கீதத்தை எழுதுகிறார். இந்த சங்கீதத்தின் தலைப்பில் தாவீது தங்களிடத்தில் ஒளித்துக் கொண்டிருக்கிறான் என்று சீப்பூரார் வந்து சவுலுக்கு சொன்னபோது நெகினோத்தில் வாசிக்க தாவீது பாடி ராகத் தலைவனுக்கு ஒப்புவித்த மஸ்கீல் என்னும் சங்கீதம் என்று எழுதப்பட்டிருக்கிறது. தாவீது இந்த சங்கீதத்தில் சீப் ஊராரை அந்நியர் என்று சொல்லுகிறார். சீப் ஊரார் இஸ்ரவேல் புத்திரராய் இருந்தாலும் அவர்கள் அந்நியரைப் போல தாவீதுக்கு தீங்கு செய்கிறார்கள். தாவீது தன்னுடைய சுய பலத்தையோ சுய பராக்கிரமத்தையோ நம்பவில்லை. அவர் கர்த்தருடைய பாதுகாப்பையும் பராமரிப்பையும் நம்புகிறார். சவுல் தாவீதுக்கு நெருக்கமாக வந்து விடுகிறார். சவுல் மலையின் இந்த பக்கத்திலும் தாவீதும் அவருடைய மனுஷரும் மலையின் அந்த பக்கத்திலும் நடக்கிறார்கள். சவுலுக்கு தப்பிப்போக தாவீது தீ விரித்த போது சவுலும் அவருடைய மனுஷரும்
தாவீதையும் அவருடைய மனுஷரையும் பிடிக்கத்தக்கதாய் அவர்களை வளைந்து கொள்கிறார்கள். இந்த மலை தேவனுடைய பராமரிப்புக்கு அடையாளமாய் இருக்கிறது. இது சவுலுக்கும் தாவீதுக்கும் நடுவில் இருக்கிறது. இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்து தேசத்தில் இருந்து விடுவிக்கப்பட்டு வனாந்திரத்தின் வழியாய் புறப்பட்டு போனார்கள். எகிப்தியர்கள் இஸ்ரவேலரை பின்தொடர்ந்து வந்தார்கள். அப்போது கர்த்தருடைய பிரசன்னத்திற்கு அடையாளமான மேகஸ்தம்பம் இஸ்ரவேலருக்கும் எகிப்தியருக்கும் நடுவில் வந்து நின்றது. அதுபோலவே இப்போது மாகோன் வனாந்திரத்தில் உள்ள மலை சவுலுக்கும் தாவீதுக்கும் நடுவில் இருக்கிறது. சவுலோடு கூட ஏராளமான மனுஷர் இருக்கிறார்கள். இந்த முறை தாவீதை எளிதாக பிடித்துவிடலாம் என்று சவுல் நம்பிக்கையோடு இருக்கிறார். சவுலும் அவருடைய மனுஷரும் தாவீதையும் அவருடைய மனுஷரையும் பிடிக்கத்தக்கதாய் அவர்களை வளைந்து கொள்கிறார்கள். ஆனால் சவுலின் திட்டம் நிறைவேறவில்லை. கர்த்தர் தாவீதை இந்த மலையிலே சவுலின் கைக்கு அற்புதமாய் தப்பிக்கச் செய்து பாதுகாக்கிறார். ஆதலால் தாவீதும் அவருடைய மனுஷரும் இந்த மலைக்கு சேலா அம்மிலோ கோத் என்று பெயரிடுகிறார்கள். இந்த பெயருக்கு பிரிக்கும் மலை என்று பொருள். ஏனென்றால் இந்த மலை சவுலையும் தாவீதையும் வெவ்வேறாக பிரிக்கிறது. சவுலும் அவருடைய மனுஷரும் தாவீதையும் அவருடைய மனுஷரையும் பிடிக்கத்தக்கதாய் அவர்களுக்கு அருகாமையில் வந்து விடுகிறார்கள். அவர்களை வளைந்து கொள்கிறார்கள். கர்த்தரோ தாவீதுக்கு அற்புதமாய் உதவி செய்கிறார். அந்த சமயத்தில் ஒரு ஆள் சவுலிடத்தில் வந்து, நீர் சீக்கிரமாய் வாரும், பெலிஸ்தர் தேசத்தின் மேல் படையெடுத்து வந்திருக்கிறார்கள் என்று சொல்லுகிறான். அதனால் சவுல் தாவீதை பின் தொடர்கிறதை விட்டு திரும்பி பெலிஸ்தரை எதிர்க்கும்படி போகிறார். தாவீதை காப்பதற்காக கர்த்தர் ஒரு பலத்த கிரியையை செய்கிறார். தாவீது சவுலின் கையில் பிடிபடும் சூழ்நிலையில் இருக்கிறார். அப்போது பெலிஸ்தர் இஸ்ரவேல் தேசத்தின் மீது படையெடுத்து வருகிறார்கள். இது கர்த்தரால் வந்த காரியம். பெலிஸ்தர் வந்துவிட்டதினால் சவுலால் இனிமேல் தாவீதை பின்தொடர்ந்து போக முடியாது. பெலிஸ்தரை எதிர்க்கும்படி சவுல் தன்னுடைய தேசத்திற்கு திரும்பி போய்விட்டார். சேலா அம்மாலிகோத் என்னும் பெயருக்கு பிரிவினையின் மலை என்று பொருள். இந்த மலை சவுலின் சேனையையும் தாவீதின் மனுஷரையும் பிரித்தது. பெலிஸ்தர் தன் தேசத்தின் மீது படையெடுத்து வந்ததினால் சவுல் தாவீதை பின்தொடராமல் இங்கிருந்து தன் தேசத்திற்கு திரும்பி போய்விடுகிறார். சவுலின் மீது யுத்தம் பண்ண கர்த்தர் பெலிஸ்தரை அனுப்புகிறார். தாவீதை பிடித்துக் கொள்ளக்கூடிய சூழ்நிலை வரும்போது ஏற்ற வேளையில் கர்த்தர் கிரியை செய்து தாவீதை பாதுகாக்கிறார். சவுல் தாவீதின் அருகில் வந்துவிட்டார். ஆனால் அது சவுலுக்கு தெரியாது. ஆகையினால் சவுல் தாவீதை தேடும் தன் முயற்சியை கைவிட்டுவிட்டு தன் தேசத்திற்கு திரும்பி போய்விடுகிறார். சவுலுக்கு அந்த இடத்தை விட்டு உடனே போவதை தவிர வேறு வழியில்லை. உடனே போகவில்லை என்றால் பெலிஸ்தர் இஸ்ரவேல் தேசத்தை பிடித்துக் கொள்வார்கள். சவுலுக்கு இஸ்ரவேல் ராஜ்யம் கிடைக்காது. பெலிஸ்தர் சவுலை பிடித்து கொன்று போடுவார்கள். இப்போது சவுலுக்கு தாவீதிவனை விட தன்னுடைய ஜீவனும் தன்னுடைய ராஜ்யமும் பெரிதாய் தெரிகிறது. ஆகையினால் சவுல் தாவீதை பின்தொடர்கிறதை விட்டுவிடுகிறார். பெலிஸ்தரை எதிர்க்கும்படி அவ்விடத்திலிருந்து திரும்பி போகிறார். தாவீது சவுலின் கைக்கு தப்பிக்கிறார். பழைய ஏற்பாட்டு காலத்து சவுல் தாவீதை பின்தொடர்கிறதை விட்டு திரும்பி போனார். ஆனால் அவருடைய மனம் மாறவில்லை. புதிய ஏற்பாட்டு காலத்து சவுலோ கர்த்தருடைய பரிசுத்தவான்களை பிடிப்பதற்காக போனார். ஆனால் இந்த சவுல் மனம் திரும்பினார். சவுல் என்பவன் இன்னும் கர்த்தருடைய சீஷரை பயமுறுத்தி கொலை செய்யும்படி சீறி பிரதான ஆசாரியரிடத்திற்கு போய், இந்த மார்க்கத்தாராகிய புருஷரையாகிலும் ஸ்திரீகளையாகிலும் தான் கண்டுபிடித்தால் அவர்களை கட்டி எருசலேமுக்கு கொண்டு வரும்படி தமஸ்குவில் உள்ள ஜெப ஆலயங்களுக்கு நிருபங்களை கேட்டு வாங்கினான். அப்போஸ்தலர் 9:1-2. தாவீது சவுலின் கைக்கு தப்பித்துக் கொள்கிறார். அதன் பின்பு அவர் அவ்விடத்தை விட்டு புறப்பட்டு என்கேதியில் உள்ள அரணிப்பான இடங்களில் தங்குகிறார். என்கேதி என்னும் பெயருக்கு ஆட்டுக்குட்டியின் ஊற்று என்று பொருள். இந்த பட்டணம் சவக்கடலின் மேற்கு கடற்கரை பகுதியில் உள்ளது. இதன் பூர்வீக பெயர் அத்சாத்சோன் தாமார். ஆபிரகாமின் காலத்தில் இங்கு எமோரியர் குடியிருந்தார்கள். மறுபெயர் அசாசோன் தாமார் என்பதாகும். என்கேதியில் உள்ள வனாந்திரத்தில் அடர்ந்த காடுகளும் மலைகளும் உள்ளன. இந்த மலையும் காடும் என்கேதியில் இருந்து எப்ரோன், தெக்கோவா, பெத்லஹேம் ஆகிய ஊர் வரையிலும் பரவி இருக்கிறது. இந்த மலைப்பகுதியில் இன்னும் திரளான வரையாடுகள் உள்ளன.
தாவீதும் அவர் மனுஷரும் சவுலிடமிருந்து தப்பித்து என்கேதியில் உள்ள அரணிப்பான இடங்களில் தங்கினார்கள். ஒரு சில கெபிகளில் தாவீதின் 600 மனுஷரும் தங்க முடியும்.